ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிப் சேம் யூடியூப் சேனல். நான் உங்கள் எழுதி பேசுகிறேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்துட்டு வெள்ளி வாங்கி ஒரு 8000 லாஸ் பண்ணிட்டேங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பு நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ கோல்டோட ரேட் ஏறிட்டே போகிற மாதிரி சில்வரோட ரேட்டு வந்துட்டு மாதம் ஏறிட்டே போகுதுங்க. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்குமே நமக்கு சில்வரோட ரேட்டு வந்துட்டு 60% விலை அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு வெள்ளி வாங்கும்போது எனக்கு ஒரு 8000 லாஸ் ஆயிடுச்சுங்க. அந்த தப்பை நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சில்வரோட ரேட், அதாவது போன ஆகஸ்ட் 2024லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் 2025 வரைக்குமே ஒவ்வொரு மாதமும் சில்வரோட ரேட்டு ஒவ்வொரு கிராமுக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கம்பேரிஷன் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் சில்வரோட ரேட்டு எதுக்கு இந்த அளவு ஏறிட்டே போகுது, கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்க மாதிரி சில்வரோட ரேட்டு ஏறுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு வெள்ளி வாங்கி எப்படி 8000 லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வாங்க சில்வரோட ரேட் வந்து போன வருஷத்து ஆகஸ்ட்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்குமே எந்த அளவுக்கு சில்வரோட ரேட்டு ஒவ்வொரு மாதமும் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஆகஸ்ட் போன வருஷம் 2024 பாருங்கள், ஒரு கிராமே நமக்கு சில்வர் வந்துட்டு 79 ரூபாயிலேருந்து 86.50 வரைக்குமே குறைந்தபட்ச விலையாக இருந்ததுங்க. அதிகபட்ச விலையாக மினிமம் நமக்கு மேக்ஸிமமாக ஒரு 93.50 வரைக்குமே ஏறி இருந்ததுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அக்டோபர், அப்புறம் பாருங்கள் நவம்பர், டிசம்பர், ஜான்வரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்துடைய சில்வரோட ரேட் வந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தால் வீடியோட லென்த் அதிகமாக இருங்க. பட் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சில்வரோட ரேட் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு கூட பாருங்கள். இப்போ வாங்க, இப்போ பாருங்கள், இந்த ஆகஸ்ட் இந்த மாதம் பாருங்கள், மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நமக்கு 123 ரூபா, 124 ரூபா, 125 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமாக ஏறிட்டு இன்றைக்கி மாதம் கூட நமக்கு முடியல. மாதம் முடியறதுக்கே 5 நாள் இருக்குது. அதுக்குள்ளேயே இந்த மாதத்துக்கே நமக்கு அதிகபட்சமாக 131 ரூபா இன்னையோட ஒரு கிராம் சில்வரோட ரேட் வந்து நின்று இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில்வரோட ரேட் ஏறிட்டே தான் போகுதுங்க. இந்த மாதிரி கோல்டோட ரேட்டு வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ஏறி இருக்குது, கிராமுக்கு எவ்வளோ ஒரு வருஷத்தில் ஏறி இருக்குது, ஒரு பவுனுக்கு கோல்டு வந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் நம்மளாம் மொய் வைக்கிறதுனா அதெல்லாம் நோட்டில் எழுதி வைப்போம்ல, நமக்கு எவ்வளோ மொய் வந்திருக்கு அதெல்லாம் எழுதி வைப்போம். அந்த மாதிரி நானும் வந்துட்டு மொய் வைக்கிறது, அப்புறம் எப்போ வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர்லாம் வாங்கிட்டுருக்கேன், கோல்டில் என்னென்ன டேட்டில் வாங்கிட்டுருக்கேன், எவ்வளோ கிராம் இருக்கும்போது வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி சில்வரும் வாங்கி வச்சதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் 5-6 வாங்கியிருக்கீங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு 114 ரூபாய்க்கு இருந்ததுங்க. ஒரு கிராம் சில்வர் 5/6/2025 இந்த வருஷம் தாங்க வாங்கியிருக்கேன். 20 கிராம் சில்வர் பார் வாங்கினேன். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஜூன் மாதத்தில் 114 ரூபாய் இருந்ததுங்க. ஒரு 10 நாள் கழித்து திருப்பி மறுபடியும் நான் போயிட்டு கையில் காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 25 கிராம் சில்வர் காயின் வாங்கினேங்க. அதுக்குள்ளே பாருங்கள் நமக்கு வந்துட்டு கிராமுக்கு வந்துட்டு 6 ரூபாய் விலை அதிகமாக இருக்குங்க. ஒரே மாதத்துலேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்லிப் என் கையில் இல்லைங்க, பட் இதனுடைய ஸ்லிப் வந்துட்டு நான் கையில் வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இதனுடைய ரிசிப்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு 120 ரூபான்னு ஒரு கிராம் இருக்கும்போது 25 கிராம் சில்வர் பார் வாங்கினேங்க. ஸோ உங்களுக்கு டேட் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் முதல்ல இங்கே மேலே வந்துட்டு மறைச்சிக்கிறேன், ஏன்னா இதில் டேட் அட்ரஸில் இருக்குது, அதனால் மறைச்சிக்கிறேங்க. இதில் பாருங்கள் 15 ஜூனில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு 10 நாளில் கழித்து போய் வாங்கும்போது கூட நமக்கு வந்துட்டு ஒரு கிராமுக்கு 6 ரூபாய் வந்து விலை அதிகமாக இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு 123 ரூபாய் இருக்கும்போது வாங்கினீங்க. அது எப்போனா இந்த மாதம் தாங்க, 3ஆம் தேதி ஆகஸ்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் பக்கத்தில் காமிக்கிறேன், அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வாங்கினதை தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாதமே சில்வரோட ரேட்டு ஏறிட்டே தான் போகுது. ஸோ கண்டிப்பாக சில்வரில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தாங்க இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் போன வருஷம் ஆகஸ்ட் 2024, ஸோ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு கிராம் சில்வர் 82 ரூபான்னு இருக்கும்போது ஒரு 10,000 ரூபாய் நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காயின் வாங்கி வச்சுருக்கலாம், இல்லை பாரு, இல்லை நமக்கு வெள்ளி பொருட்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு 10,000 ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நாம் வந்துட்டு 82 ரூபான்னு ஒரு கிராம் இருக்கும்போது போன வருஷம் வாங்கியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையோட ரேட் என்னென்னு பாருங்கள், ஒரு கிராம் 131 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு வருஷத்துலேயே ஒரு கிராமுக்கு 49 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ பர்சன்டேஜில் நமக்கு பார்க்கும்போது 59.7% வந்துட்டு ஒரு வருஷத்தில் அதிகமாக இருக்குது. அதாவது ரவுண்ட் ஆஃபாக நம்ம வந்துட்டு ஒரு 60% வந்து நமக்கு ஒரு வருஷத்துலேயே வெள்ளி வந்து நமக்கு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது வெள்ளி பொருட்கள் அல்லது வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 60% என்ன ஆகுது பாருங்கள், 16,000 ரூபாய் நீங்கள் வாங்கி வச்ச பொருள் வந்துட்டு, அந்த வெள்ளி பொருள் வந்துட்டு
16,000 ரூபாய் ஆயிருக்குங்க. இன்றைக்கி ஒரே வருஷத்தில் உங்களுக்கு 6,000 ரூபாய் வந்துட்டு வெள்ளியில் லாபம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க சில்வரோட ரேட்டும் ஏறிட்டே தான் போகுதுங்க. நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு கோல்டை நினைக்கிறதுக்கே பயமாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு கோல்டோட ரேட் ஏறிட்டே போகுது. கோல்டு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சில்வர் கூட நீங்கள் வாங்கலாங்க. ஏன்னா சில்வர் வந்து இப்போ நம்ம வாங்கக்கூடிய விலையில் தான் இருக்குது. 1 கிராம் 131 ரூபாய் இருக்குது. இன்னும் இது ஃப்யூச்சரில் ஒரு வருஷத்துக்கு கழித்து நம்ம பார்க்கும்போது இன்னமும் டபுளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நீங்கள் சில்வரில் கூட இந்த மாதிரி அப்பப்போ 5 கிராமோ 10 கிராமோ உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காயினோ பாரோ இல்லை வெள்ளி பொருட்களோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா சேமிப்புக்கு சேமிப்பாகவும் ஆகிடும். அது ஒரு முதலீட்டு மாதிரியும் ஆகிடுங்க. ஸோ உங்கள் தேவைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா சில்வரோட ரேட்டுக்கு ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ கோல்டோட ரேட் ஏறுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதே மாதிரி சில்வரோட ரேட் ஏறுறதுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்துட்டு சில்வர் வந்துட்டு அதிகமாக யூஸ் ஆகுதுங்க. 55.8% சில்வர் வந்துட்டு நமக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்குனாகவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து சோலார் பேனல், ஈவி, இந்த எலக்ட்ரிக் பைக்கு, காரு, அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இப்போ வருதுங்களா, அதில் எல்லாத்துலேயுமே சோலார் பேனல் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சில்வரோட யூசேஜ் வந்து அதிகமாகவே இருக்குங்க. இப்போ 5G நெட்வொர்க்கில் கூட சில்வர் வந்து யூஸ் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாமே நம்மளுடைய ஃப்யூச்சரே வந்துட்டு ஏஐ நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ ஏஐ வந்துட்டு சார்ந்த சாதனங்கள் சில்வரோட யூசேஜ் இருக்குங்க. அது இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் கூட இப்போ சில்வர் இருக்குங்க. ஸோ சில்வர் வந்து இந்த மாதிரி பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் யூஸ் ஆகுறதுனால நமக்கு சில்வரோட ரேட்டு வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏறிட்டே தாங்க போகும். நீங்கள் இப்போ இருந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வெள்ளி வாங்கும்போது எப்படி 8,000 ரூபாய் லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லைவாக ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சில்வர் இடிஎஃப்பில் நான் சில்வர் பீஸ் வாங்கினதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுங்க. நான் சொன்ன மாதிரி அப்பப்போ வந்துட்டு கடைகளில் போயிட்டு கூட நான் வந்து ஒரு சில்வர் காயின் இல்லைனா சில்வர் பார் இந்த மாதிரி வாங்கிட்டு வருவேன். இல்லைனா வந்துட்டு சில்வர் பீஸ் இந்த சில்வர் இடிஎஃப்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நான் முதல்ல வந்துட்டு சில்வர்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணதே இந்த சில்வர் இடிஎஃப்பில் தாங்க இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ நான் இது வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து November 5, 2024 தான் நான் முதல் சில்வர் வாங்குறதுக்குன்னே சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், இன்வெஸ்டட் வந்து நான் 4,585 ரூபா போட்டு நான் வந்து ஒரு 50 ஷேர் வாங்கினேன். நான் வந்து இந்த சில்வர் இடிஎஃப் ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சதுனால நான் சில்வர் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணனால தான் எனக்கு 8,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து சில்வர் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக கடைகளில் போயிட்டு நான் சில்வர் பொருட்கள் இல்லை காயின் பார் இந்த மாதிரி எது வாங்கியிருந்தாலும் எனக்கு 8,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்குங்க. அது எதனாலன்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த சில்வர் இடிஎஃப் வந்துட்டு சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாக தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கடைகள்லேயும் போய் வாங்கிட்டு இருக்கேன், அதுவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஸோ நான் எதில் வாங்கியிருந்தாலும் எனக்கு 8,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்குங்க. அது எப்படின்னா, நான் போன வருஷம் நவம்பரில் 2024 உங்களுக்கு நான் வாங்கினதாக காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஒரு 4,585 ரூபாய்க்கு வந்துட்டு 50 ஷேர் வாங்கினதாக காமிச்சிருக்கேன். ஸோ நான் வாங்கும்போது ஒரு கிராம் வந்துட்டு 97 ரூபாய் இருந்ததுங்க. நான் நவம்பரில் வாங்கினதை விட்டுட்டு ஒரு ஆகஸ்ட் மந்த் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1 கிராம் வந்து சில்வர் 82 ரூபாய்க்கு தாங்க இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இது லாஸ் தாங்க. நான் ஒரு 5,000 ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 5,000 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணலைங்க, ஒரு 4,585 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்னமும் ஒரு 500 ரூபாய் அதில் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 5,000 ரூபாய் நான் வந்துட்டு இந்த நவம்பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ஆகஸ்ட்லேயே அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு சில்வரோட பர்சன்டேஜ் வந்து 60% நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. சில்வரோட ரேட் வந்து 60% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு நவம்பரில் பண்ணதை ஆகஸ்ட்லேயே பண்ணியிருந்தா எனக்கு அந்த 5,000 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ 8,000 ரூபாய் வந்துட்டு லாபம் வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த தப்பை பண்ணக்கூடாது. எந்த தப்புனா, நாம் வந்துட்டு இப்போ நமக்கு தேவையில்லை, நம்ம இப்போ வாங்க வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு தான் நமக்கு தேவை, இல்லை ஒரு 2-3 மாதத்துக்கு கழிச்சு தான் நமக்கு தேவைப்படுது, நம்ம அப்போ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க நமக்கு லாஸ் ஆகிருக்கும் பணம். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, ஒரு 5 கிராம் வாங்குகிற அளவுக்கு இருக்குது, இல்லை ஒரு 10 கிராம் வாங்குகிற அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கொண்டு போய் உங்களால் சில்வர் அல்லது கோல்டு இந்த ரெண்டுலேயும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து பார்க்கும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக தாங்க இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நானும் இப்போ வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு என் கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு கோல்டாக சில்வரில் ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சேன், ஒரே மாதத்தில் 2 டைம் நான் போய் வாங்கிட்டு வந்தது உங்ககிட்ட முன்னாடியே காமிச்சேன் சில்வரு. ஸோ வந்து கையில் பணம் இருக்கும்போது நீங்களும் அப்பப்போ வாங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.